வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியினையும் ஐக்கிய தேசிய கட்சியினையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக சஜித் எடுத்த தீர்மானத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி வரவேற்பு. பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்திய நெடுஞ்சாலை கட்டமைப்பு மேம்பாட்டில் திறமையான மனிதவளத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அலருகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கம் எங்களுக்கு இல்லை, ஆனால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க கருத்து. இலங்கையின் தென்கிழக்கில் இருந்த குறைந்த அழுத்த பிரதேசம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. நாடு முழுவதற்கும் கடும் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியினையும் ஐக்கிய தேசிய கட்சியினையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எடுத்த தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதோடு அதற்கு நன்றியை தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி. இரு கட்சிகளின் இணைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க சஜித் பிரேமதாஸ் தனிப்பட்ட துறையில் முன்வந்துள்ளமைக்கு விசேட நன்றியை தெரிவித்துள்ளதாகவும் அந்த கட்சி அறிவித்துள்ளது. இணைப்பு தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் வான் விஜயவர்தன, பொதுச் செயலாளர் தனதா அத்துக்குருள மற்றும் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க ஆகியோரை கொண்ட மூவர் குழு ஒன்றை நியமித்துள்ளது. இந்த இணைப்பு தொடர்பான அனைத்து கலந்துரையாடல்களும் இந்த நியமிக்கப்பட்ட குழுவின் பொறுப்பில் நடைபெறும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்திய நெடுஞ்சாலை கட்டமைப்பு மேம்பாட்டில் திறமையான மனிதவளத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதை அரசாங்கம் முழுமையாக அங்கீகரிப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதன்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் அதிகார சபையின் பல பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதால் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்ல அரசாங்கம் பல சவால்களை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதிக்காமல் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறிவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொறியியலாளர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து நடைபெற்ற இந்த விவாதத்தில் பல ஆண்டுகளாக சட்ட சிக்கலில் சிக்கி தாமதமாகியுள்ள பொறியியல் துறையின் சம்பள முரண்பாடுகள், பதவி உயர்வு பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் கவனிக்கப்பட்டன. இந்த பிரச்சனைகளுக்கு விரிவான மற்றும் சாதகமான தீர்வுகளை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை ஆராயுமாறு நிதியமைச்சு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கம் எங்களுக்கு இல்லை, ஆனால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே எங்களது வலியுறுத்தல் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் பேசியதாவது, ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா கூறுவது போல் எந்த எதிரியையும் அழைக்கும் அரசியல் எங்கள் கட்சியின் நோக்கமல்ல. சமீபத்தில் நடைபெற்ற நுகைகூட கூட்டம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் சுதந்திர கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நாட்டில் ஒரே கட்சி அரசியல் அல்ல, அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் அரசியல் பண்பாடு தேவை என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் துமிந்த திசாநாயக்க வலியுறுத்தினார். அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள் தான் நுகைகூட கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் இப்போது உண்மையை அறிந்து செயல்பட தயாரான அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டதாகவும் அவர் கூறினார். டிசம்பர் 6ஆம் தேதி அனுராதபுரத்தில் பிரதான கூட்டம் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டிய தேவையில்லை, ஆனால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுதந்திர கட்சி எப்போதும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும். டெல்வின் சில்வா கூறுவது போல எதிரிகளை பழி வாங்குவது எமது நோக்கமல்ல. எம்மை எதிரிகள் என்று நினைப்பவர்களுக்கு ஒரே செய்தி, செய்ய வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பொய்களில் நம்பிக்கை வைப்பதும் ஏமாறி போவதும் இனிமேலும் நாட்டுக்காக ஒன்றிணைந்து செயல்பட தாய் கட்சியோடு கைகோர்க்க எல்லா சுதந்திர கட்சியினரையும் அழைக்கின்றோம் என்றும் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் தென்கிழக்கில் இருந்து குறைந்த அழுத்த பிரதேசம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தற்போது மட்டக்களப்பில் இருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 210 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் வடக்கு போக்கில் சாய்ந்து வடமேற்கு திசையில் நகரம் எனவும் அடுத்த 12 மணித்தியாலங்களில் இது ஆழமான தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்படும் அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வானிலை அமைப்பின் தாக்கம் காரணமாக நாட்டில் நிலவி வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று நிலைமை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் எச்சரிக்கைகளுக்கு கவனம் செலுத்துமாறு வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டம் நீடிக்கும் நிலையில் அவ்வப்போது மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கனமழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனைத்து அபாயங்களை குறைக்கும் நடவடிக்கைகள் குறித்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பிரதேச செயலக அனைத்து நிவாரண பிரிவு அதிகாரிகளோடு கலந்துரையாடியுள்ளார். இந்த கூட்டம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு நடைபெற்றது. கலந்துரையாடலின் முடிவில் அனைத்து சூழ்நிலைகளில் பொதுமக்கள் அவசர உதவிகளை பெறுவதற்காக மாவட்ட செயலகத்தின் விசேட தொலைபேசி இலக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 0212117117 என்ற தொலைபேசி எண்ணுக்கு 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார்.
அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் இந்த அழைப்புகளுக்கு முதன்மையாக பதிலளிப்பார். அவர் பதில் அளிக்காத நிலைக்கு அழைப்புகள் தன்னிச்சையாக அவரது தனிப்பட்ட தொலைபேசிக்கு மாற்றி இணைக்கப்படும் என்றும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 21ஆம் தேதி நுகேகுடியில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் பேரணியின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லோகபண்டாரவின் வசமிருந்த துப்பாக்கி ஒன்றை போலீசார் கைப்பற்றிக் கொண்டனர். பேரணி நடந்தபோது இந்த துப்பாக்கியை எடுத்துச் சென்றதாக காட்டும் வீடியோ காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து அந்த ஆயுதத்தின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த துப்பாக்கிக்கு செல்லுபடியாகும் உரிமம் இருந்ததா, அது பொதுக்கூட்டம் போன்ற இடத்திற்கு கொண்டுவர அனுமதி இருந்ததா மற்றும் அது எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது போன்ற அம்சங்கள் குறித்து தற்போது அதிகாரிகள் விரிவாக ஆராய்ந்து வருகின்றனர். பொதுமக்கள் அதிக அளவில் கூடியுள்ள அரசியல் பேரணியின் போது ஒரு தனிநபரின் வசத்தில் துப்பாக்கி இருந்தது என்பதால் விசாரணைகள் விசேட கவனத்தோடு முன்னெடுக்கப்படுகிறது என்றும் போலீசார் கூறியுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த அனர்த்தங்களில் மேலும் 7 பேர் காணாமல் போயுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பந்துக அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தின் 7 இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழுந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக 2025ஆம் ஆண்டுக்கான காப்பூத்தா உயர்தர பரீட்சை 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக்கு லியனகி விசேட அறிக்கை ஒன்று வெளியிட்டு இதனை தெரியப்படுத்தியுள்ளார். அதன்படி இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் ஆகிய 2 தினங்களிலும் பரீட்சைகள் நடைபெறாது என்று அவர் தெரிவித்தார். புதிய பரீட்சை திகதிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அதேபோல் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள், பிராந்திய சேகரிப்பு மத்திய நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் மற்றும் பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிகள் ஆகியோர் பரீட்சை ஒருங்கிணைப்பு மையங்களில் வைக்கப்பட்டுள்ள வினாத்தாள்களின் பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தி அறிவிப்பொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக அனைத்து ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் முறிந்து விழுந்ததால் கரையோர ரயில் மற்றும் களனிவெளி ரயில் பாதைகளில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குருநாகல் வெல்லாவ பகுதியில் வடக்கு ரயில் பாதை நீரில் மூழ்கியுள்ளதால் அந்த பகுதிகளில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் புத்தளம் பாதையிலும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. பாதகமான வானிலை காரணமாக மலையக ரயில் பாதையில் கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையில் இயங்கும் அனைத்து ரயில்களும் மறு அறிவிப்பு வரும் வரை நானுயா வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை நைனாதீவு குறுக்கட்டுவான் படகு சேவையும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த படகு சேவையில் ஈடுபட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே பொதுமக்கள் இந்த அறிவித்தலை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த அறிவிப்பினை நைனாதீவு தனியார் படகு உரிமையாளர் சங்கத்தினர் விடுத்துள்ளனர்.